வணக்கம். ஆல் இந்தியா ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. Washing powder Nirma, washing powder Nirma. Within 15 yards of the boundary, and the Indian skipper has done a tremendous job to get back there. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோ. திரைக்கடல் ஆடிவரும் தமிழ்நாதன். காந்தியுடைய உயர்ந்த லட்சியங்கள், அவர் நமக்கு காட்டிய வழி. வந்தது சுதந்திரம், வாழ்கின்றோம், நம்மை நாமே ஆள்கின்றோம் என்ற உரிமையுடன். ஆனால் வாழ்கின்றோமா? பல குடும்பங்கள்ல குடும்பத் தலைவனை குலதெய்வமாகவே மதித்து வழிபடுறதையும் பார்க்கிறோம். இன்று பல பேர் நம்முடைய நாட்டிலே ஒருவேளை உண்ணுவதற்கு வழி இல்லாமல் தவிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். I am Rajagopal Achari and I am speaking from Madras All India Radio Broadcasting Station. மகாத்மாவின் மனச்சாட்சியின் காவலரான ராஜாஜி இந்த வானொலி நிலையத்தை துவக்கி வைத்தார். வானமுள்ள வரையில் வானொலியே நீ வாழ்வாயாக. வணக்கம், நான் தான் உங்க விஜய் கல்யாணி. நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய டேவை வாட்ஸ்அப்ல தான் ஸ்டார்ட் பண்றோம், பல செய்திகளை வாட்ஸ்அப்ல தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா 90s கிட்ஸ் ஜென்ரேஷனுக்கு கூட இந்த ஒரு விஷயம் பத்தி சொன்னா அவ்வளோ எக்ஸைட் ஆவாங்க. ஏன்னா அவங்களுடைய டேவை அந்த ஒரு கேஜெட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பவர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அப்படியான விஷயம்னு யோசிக்கிறீங்களா? ரேடியோ, கலை, இலக்கியம், இலக்கணம், மொழி, சினிமான்னு இவங்க சொல்லாத செய்தியும் இல்லை, அதை கேட்காத ஆட்களும் இல்லை. அப்படிப்பட்ட ரேடியோக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் பத்தி பல விஷயங்களை உங்களோட சேர்ந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். வாங்க போலாம். இது பாத்தீங்களா, 75 years உடைய பிளாட்டினம் எம்ப்ளம் எங்க இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அகில இந்திய வானொலி சென்னை ஸ்டேஷன்ல தான் இருக்கும். ஸோ இங்கே ரொம்ப ப்ராமினென்ட்டான பல பர்சனாலிட்டிஸ் அண்ட் அதையும் தாண்டி செய்தி வாசிப்பாளர்கள் அண்ட் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள்னு அவங்க ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி ப்ராசஸ் ஆகி வருதுன்னு பல விஷயங்களை கற்றுக்க போகிறோம். வாங்க, இன்னும் நிறைய இருக்கு, பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இது அவங்க வாங்கின அக்கலேட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அவார்ட்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க அழகா. அண்ட் யா, ஆனந்த விகரன் கொடுத்த ஒரு அவார்டும் வச்சிருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி ப்ரிஷியஸ். நல்லா இருக்கு. ஓகே, ஆக்சுவலி மேலே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் டியூன் ஆஃப் AIR அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிக்னேச்சர் கூட போட்டிருக்காங்க. ஐ திங்க் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியல, நிறைய ஃபிலிம்ஸ்லையோ இல்லை ஒரு சில கூகுள் இமேஜஸ்லையோ நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ தான் நானே அதை பார்க்குறேன், இந்த சிக்னேச்சர் இதெல்லாம். டு அஸ் வாட் திஸ் சிம்பிள் மீன்ஸ் அப்படின்னு கேட்டால் இசை அப்படின்னு சொல்லுவோம். பட் திஸ் இஸ் த சிக்னேச்சர் ஆஃப் AIR. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் அவங்களுடைய அவார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தப்லா எல்லாம் வச்சுருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஆல் இந்தியா ரேடியோ சென்னை ஸ்டேஷனுடைய நிகழ்ச்சி தலைவர் மிஸ்ஸஸ் சாரதா ஜம்புநாதன். மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெரிய பழமை வாய்ந்த ஆல் இந்தியா ரேடியோ சென்னை நிலையத்தை பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் வி ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் மேம். ஏன்னா இங்கே வந்து ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பல ப்ராமினென்ட்டான பர்சனாலிட்டிஸ் உருவான ஒரு இடம். அண்ட் அதை மக்களும் வந்து ரொம்ப என்டர்டெயின் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனந்த விகடன் வந்து இப்படிப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போக போகிறீங்க, போகலாமா? வாங்க.
இதுதான் 1938ஓட வானொலி இஷ்யூ. பா வானொலி 1938. ஸோ இப்போ நம்ம பல மேகசின்ஸ் பார்க்குற மாதிரி ஆல் இண்டியா ரேடியோலேருந்து ப்ரொடியூஸ் ஆமாம் ஆமாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து ரேடியோட வேலை வந்து ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஆனால் நாங்கள் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம், என்ன ப்ரோக்ராம் யாரில் வருதுங்கிறது பப்ளிக்கு தெரியணும். அதுக்காக ரிலீஸ் பண்ணிட்டு தான் இந்த இது. ஸோ ஒரு இஷ்யூவில் வந்து 64 பேஜ் இருக்கும். ஒரு இஷ்யூன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 64 பேஜஸ். ஸோ கிட்டத்தட்ட 50 வருஷம் 76,800 பக்கம் இந்த மேகசின் அங்கே பார்த்தது எல்லாமா சேர்ந்து. ஸோ இதை தான் இப்போ வந்து டிஜிட்டைஸ் பண்ணுற ப்ராசஸில் நாம் இருக்கோம். ஸோ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து 1938 ஜூன் 25 சனிக்கிழமை ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன். அது வந்து 12:36க்கு என்ன வருது, கிராமஃபோன் ரெக்கார்டு, காலநிலை, அந்த காலத்து லாங்குவேஜ், ஸ்திரீகளுக்குரிய நேரம், அது விமென்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்காக ரவீந்திரநாத் தாகூரின் ஊர்வசியிலிருந்து PK பத்ரா ஒப்பித்தல் அப்படிங்கிறதுனா இட்ஸ் ஸ்போக்கன் ஐட்டம். ஓகே, அதுக்கப்புறம் ஈபாலின் சங்கதிகள் அப்படின்னா வந்து கிறிஸ்மஸ், அந்த கிறிஸ்டின்ஸோட ப்ரோக்ராம், என்ன நிகழ்ச்சி வருது, எத்தனை மணிக்கு, எந்த நாளைக்கு அப்படின்னு. இந்த பேப்பரே ஆக்சுவலாக ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. இப்போ வரக்கூடிய பேப்பர்லாம் இந்த மாதிரி கிடையாது. பேப்பரை பார்க்கும்போதே நாஸ்டால்ஜிக்காக ஃபீல் ஆகுது. இது வந்து 1938 பார்த்தீங்க இல்லையா, அது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. இது 1986ஓட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே. ஆனால் நிஜமாக இது வரைக்கும் நூலகம் அப்படின்னு சொன்னால் புக்ஸ் லைப்ரரி பார்த்துருக்கேன், கவர்மெண்ட் லைப்ரரிஸ் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு லைப்ரரி நான் பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக டேப் சீரீஸ் அண்ட் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண ப்ரோக்ராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்ட் மேம் இங்கே இருக்காங்க. ஸோ இவ்வளோ சீரீஸ் இருக்குது, இவ்வளோ டேப்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் ஆல் பீங் ரெக்கார்டட் அண்ட் அது எப்போ பண்ணது, அதில் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இல்லை? இதெல்லாம் ஆர்கைவல் தான். Old recordings of All India Radio. Okay. From the time All India Radio start ஆச்சு அப்போதுல இருந்து இந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் has been digitized. இது வந்து LP. This is long play. Okay. For people who are asking cinema songs. Yeah, cinema songs. Okay. This is wow. இதெல்லாம் நான் படத்துல தான் பார்த்திருக்கேன், இப்போதான் நேர்ல பார்க்கறேன் actually. These are the different sizes of the records. Okay. So this is long play, this is 78 RPM. Okay. This is very fragile. If it falls down, it will break. Adu vandu in those days. This will not break. Okay. Adu this and in the gap la vandu this is EP, extended play. Okay. Idu vandu speed is 45 RPM. Okay. So this is the record. The difference is speed mattum vary agum. Okay. Okay. That is the time of the song. Sila song 6 minutes irukku, sila song ipo idu vandu romba seekiram mudinjidum. Okay. Okay. 3 minutes. The 78 RPM na still faster it will move. This is the Carnatic cue sheet, it is called. Okay. Like what the content of the program is available over here. Tape number. This was recorded in this date. Oh my God, 1978. Yeah. And this is the artist and all the details. So the announcer will refer to this and he will. Okay. Okay. Or cue கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த songs play பண்ணுவாங்க.
ட்ராக்ஸ் வச்சிருக்க லைப்ரரி கூட இவ்வளோ க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் அடுக்க முடியுங்கிறத நான் இங்கே தான் பார்க்குறீங்க. பாருங்களேன், ஓக்கல் மேல்னு போட்டுட்டு சிங்கர்ஸோட ஆல்ஃபபெட்ஸ் வைஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைஸ் கரெக்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. வீணா, ஃப்ளூட்டு, வயலின், நாதஸ்வரம், ஓல்ட் மாஸ்டர்ஸ், மேண்டரின் கூட இருக்குது போல். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஓக்கல் ஃபீமேல் சொல்லி அதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் லாட் ஆஃப் சிங்கர்ஸ் அவங்களுடைய ட்ராக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் சிடி. இது பார்த்தா ஓகே நம்ம இந்த ஜென்ரேஷன் தான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடிலாம் விண்டேஜ் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. இட்ஸ் அ கிரேட் ப்ராசஸ். அதே மாதிரி தான் அந்த சைடும் இருக்குது. ஐ திங்க் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரேஷனுடைய சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைட் பார்க்கும்போது ஃபுல்லாக டேப்ஸ். ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய டேப்ஸில் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. கல்யாணி, இந்த சிடியில் வந்து ராகம், தாளம், யார் வந்து கம்போசர்லாம் எழுதியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேடியோ வந்து வெறும் நிகழ்ச்சிகளை மட்டும் ப்ராட்காஸ்ட் பண்ணுற நிறுவனம் கிடையாது. நாங்கள் ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒளிபரப்பும் போதே அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு தெரிவிக்கிற நிறுவனம் கூட. நீங்கள் கேட்டிங்க இல்லையா கல்யாணி, சாங்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணுறீங்க, ரெப்படிஷன் இல்லாமல் எப்படி பண்ணுறீங்க, இல்லை அனௌன்சர்ஸ் போடுவாங்களா அப்படின்னா? இல்லை, ஆல் இண்டியா ரேடியோ வந்து நேர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஒரே பாட்டை நாங்கள் அடுத்த நாள் போட்டிங்கன்னா உடனே எங்களுக்கு லெட்டர்ஸ் வந்துடும், ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி எந்த வித தவறுகளும் நடக்கக்கூடாது, பிஸ்னஸ் வந்து எப்போதும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க மேடம் சௌமியா, எங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ், இவங்க தான் வந்து ஃபிலிம் சாங் ஷெட்யூல், டிவோஷனல் சாங் ஷெட்யூல் எல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க. ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், ஆமா, நவராத்திரினா அதுக்கு ஏத்த மாதிரி அம்மன் பாடல்கள், முருகன், சிவன் அதுக்கு ஏத்த மாதிரி, ரம்ஜான் ஓகே, கிறிஸ்மஸ், மொஹரம் எல்லாமே. இது வந்து வெஸ்டர்ன் மியூசிக். இருக்க சாங்ஸ் எல்லாமே அதுல நம்ம சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்ணிருப்போம். அதே மாதிரி அங்க இருக்கிறது ஹிந்துஸ்தானி, கிளாசிக்கல், இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இது வந்து தமிழ் ஃபிலிம் சாங்ஸ், இது ஹிந்தி, எல்லா லாங்குவேஜுக்கும் இருக்கு. ஓகே, சோ எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர்ல நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து எடுத்து நம்ம சாங் வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷெட்யூல் ரெஜிஸ்டர்ஸ் வச்சிருப்போம். சென்னை ஏ, சென்னை பி, எஃப்எம் கோல்டு, எஃப்எம் ரெயின்போன் தான் போட்டு வச்சிருப்போம். எல்லாமே டிவோஷனல்ல இருந்து ஃபிலிம் சாங்ஸ்ல இருந்து. அது மட்டும் இல்ல, அப்புறம் இதை தவிர லைட் மியூசிக்ஸ் இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். நமது இந்தியாவில் ஒலிபரப்பு ஸ்தாபனம் தோன்றி 50 ஆண்டுகளாகின்றன. இந்த பொன்விழா நன்னாளில் இந்தியாவிலேயே முதலாக நமது சென்னை ரேடியோ நிலையத்தில்தான் இந்த உயர்ந்த தரமான எஃப்எம் ஒலிபரப்பு துவங்கப்படுகிறது என்பதில் நாம் மிகவும் பெருமைப்பட வேண்டும். இந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஒலிபரப்பு நிகழ்ச்சியை துவக்கி வைக்கின்றேன். சுகம். இப்போ நம்ம போற இடம் வந்து அங்க பார்த்த ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம சிடிஸ், அப்புறம் வந்து ஸ்பூல் டேப், அதெல்லாம் எப்படி டிஜிட்டைஸ் பண்றாங்க அந்த ப்ராசஸ். ஆமா, ஏன்னா வந்து இங்க நம்ம ஏஆர் சென்னை பொறுத்த வரைக்கும் இல்லாத வாய்ஸஸ் கிடையாது நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து காந்திஜி, நேரு, டாகூர், வல்லபாய் பட்டேல், அண்ணா, எம்ஜிஆர், எல்லாரோட வாய்ஸ், சிவாஜி கணேசன், எல்லாரோட வாய்ஸும் வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது அடியக்குடி ராமானுஜ ஐயங்கார், செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர், செம்பை வைத்தியநாத பாகவதர், எம்எஸ் சுப்லட்சுமி, எம்எல் வசந்தகுமாரி அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம். ஸோ வந்து வெளியில யார்கிட்டயும் இல்லாத ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கூட நாங்க இங்க சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால வந்து டிஜிட்டைசேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஆல் இந்தியா ரேடியோ வந்து வெரி how it is done அப்படிங்கறத நீங்க இப்ப பார்க்கணும். ஓகே, and I think இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இது இருக்கனால நாங்கள் ஜென்ரல் நாலேஜ் புக்லையோ இல்லை நார்மலாக சோஷியல் ஸ்டடீஸ்ல பார்க்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உட்பட எல்லாருமே வாய்ஸஸும் நிறைய இருக்கு. இங்க ரேடியோ எல்லாமே நாங்கள் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணினோமோ அது எல்லாம் கூடிய மட்டும் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ் அது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நீங்க இப்போ பார்க்கலாம். ஓகே,
ஸோ அங்கே பார்த்த ட்ராக்ஸோட டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஸ்டுடியோக்குள்ளே வந்திருக்கோம். ஓ மை காட். இந்த டிஜிட்டைசேஷன் ப்ராசஸை பண்ணுறவர் வந்து மிஸ்டர் நீலகண்டன். ஆக்சுவலாக இவர் வந்து எங்களோட ரெகுலர் ஸ்டாஃப் அனௌன்சர். ஓகே. ஆமாம், அவர் வந்து இந்த மாதிரி நம்மளோட ஒலி களஞ்சியம்னு நாங்கள் இதை சொல்லுவோம். அதோட மெட்டீரியல் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு இதை காப்பாற்றி நம்ம சேர்த்து வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் அவரே முன் வந்து வாலண்டியராக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு எப்போ என்ன ப்ரோக்ராம் வேணும்னாலும் அவரால் அந்த ஆர்கைவ்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இங்கே நீலகண்டனோட இப்போ நம்ம பேசுகிறோம். ஸோ தேங்க்யூ. அண்ட் சொல்லுங்கள் எப்படி போயிட்டு இருக்கு ப்ராசஸ் எல்லாம்? இது ப்ராசஸ் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் இதை ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். இது வந்து 5 இன்ச் டேப்பு. 5 இன்ச் டேப்புன்னா என்ன, இது இருக்கு இல்லையா, இது 5 இன்ச் டேப். 15 நிமிடங்களுக்கு நம்ம அதை ஒலிப்பதிவு செய்யணும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் டேப் இருக்கு. அரை மணி நேரம் டேப் இதுன்னா இது இது வந்து உங்களுக்கு 7.5 இன்ச். இதுல வந்து அரை மணி நேரம் நிகழ்ச்சிகளை நம்ம ஒலிப்பதிவு செய்ய முடியும். இதுல பாத்தீங்கன்னா 10 இன்ச் இருக்கு. இது வந்து நீங்க பார்க்கிறது ரொம்ப அபூர்வம். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்ல மட்டும்தான் இது இருக்கும். திருச்சி போன்ற பெரிய நிலையத்திலையும் இது வந்து உங்களுக்கு 1 hour ரெக்கார்ட் பண்ணலாம். எங்களுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிஜிட்டலில் நம்ம என்ன வேணாலும் எடிட்டிங் பண்ண முடியும். ஆனால் இந்த பழைய தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, இதனுடைய ரெக்கார்டிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி உங்களுக்கு டிஜிட்டலைஸ் பண்ணுறோம்னு காட்டுறோம். இப்போ இதுல இருந்து நாங்கள் ப்ளே பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதை கியூ பண்ணிக்கிட்டு இங்கே ரெக்கார்டிங் போட்டுருவோம். நான் டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்கு. இது பேசி இருக்கிறது இதான் கியூ ஷீட். இதனுடைய ஹிஸ்டரி. அவர் வந்து நினைத்தால் வாழலாம் அதில் மிஸ்டர் வின்சென்ட் டேவிட்டுங்க கூடியவர் பேசியிருக்கிறார். அந்த காலத்தில் உடன் வந்து உரையாடி இருக்காங்க MS ராமநாதன். இதனுடைய ரெக்கார்டிங் இதில் தான் டேட் ஆஃப் ரெக்கார்டிங் 6/7/87 இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. 1987. டேட் ஆஃப் ப்ராட்காஸ்ட் வந்து 15/7/87. பார்த்தீங்களா? இதில் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபுல் இதை பார்த்து தான் அனௌன்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம், நினைத்தால் வாழலாம் தொடரில் வின்சென்ட் டேவிட் அவர்களுடன் நேர்முகம், உரையாடுபவர் MS ராமநாதன் அவர்கள். இப்படி சொல்லிக்கிட்டு அங்கே ப்ளே பண்ணிடுவோம். வைகுண்ட வாசா நமோ நமக நமோ நமக, தங்கள் இனிய தரிசனம் கண்டு இதயம் குளிர்ந்தோம். தேவதேவா, இந்த தவசிகளின் சாபத்திற்கு ஆளாகிவிட்ட எங்களை தாங்கள் தான் மன்னிக்க வேண்டும். ஜெய விஜயர்களே. நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷனில் எப்படி பியானோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஆல் இண்டியா ரேடியோ சென்னையில் ஒர்க் பண்ண ஹேண்டில் மேனுவல்னு சொல்லிட்டு இது வாசிச்சுட்டு இருந்தார். ஸோ அவர் வெஸ்டர்ன் மியூசிக் ஆர்டிஸ்ட். அவர் யூஸ் பண்ண பியானோ இது மட்டும் கிடையாது, இதே ஸ்டேஷனில் ஐ திங்க் இன்னும் 2 பியானோ இருக்குது. அண்ட் ஃபார் இயர்ஸ் வந்து இதை ப்ரிசர்வ் பண்ணி அப்படியே வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போவும் இயங்குற நிலையிலே இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக வாசிச்சே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதனால் வாசிட்டு பார்த்தேன். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ எஸ், அப்படியே நம்ம ஸ்டுடியோக்குள்ளே இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we are going to another traditional place அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப புனிதமான இடம். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ ஹீஸ் மிஸ்டர் அனந்த கிருஷ்ணன், டாப் கிரேட் மிருதங்கம் ஆர்டிஸ்ட் அண்ட் அட் த சேம் டைம் ஸ்டாஃப் ஆஃப் AAR சென்னை. சார் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த வைபே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஏரியாக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். இது ஒரு ரொம்ப புனிதமான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ நோ இங்கே எத்தனை பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். அதான், இது வந்து ஆல் இண்டியா ரேடியோ சென்னை கிளாசிக்கல் மியூசிக் லைவ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லுவது. ஓகே.
இங்கே வந்து முதல்ல ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ பீயிங் ஏ ஸ்டாஃப் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ. ஏன்னா அவ்வளோ பெரிய கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன், பொக்கிஷன். நம்ம ஆல் இண்டியா ரேடியோங்கிறது இந்தியாவினுடைய பொக்கிஷம். நம்ம தான் ஹியர் திஸ் இன்ஸ்டிடியூஷன் ப்ரிசர்வ்ஸ் த கல்ச்சர். நம்மளுடைய பாரம்பரியத்தையே இங்கே எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இங்கே இருக்குதுன்னு எண்ண முடியாது. அவ்வளோ ரெக்கார்டிங்ஸு, அந்த காலத்து ஓல்டு மாஸ்ட்ரோஸ் அவங்கெல்லாம் இங்கே எத்தனை ரெக்கார்டிங்ஸ் இங்கே நடந்த இடம். இது புண்ணிய பூமின்னே சொல்லிக்கலாம். இதை இந்த மைக்கிலலாம் செம்மங்குடி ஸ்ரீனிவாசையர், ஜிஎன் பாலசுப்ரமணியம் போன்ற பெரிய எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா, டிகே பட்டம்மாள் அம்மா, இந்த மாதிரி பெரிய அந்த காலத்து ஜெயன்ஸ்லேருந்து இந்த காலத்து பெரிய வித்வான்கள், இந்த காலத்தில் இருக்கிற உன்னிகிருஷ்ணன், நெய்வேலி சந்தான கோபாலன் சார், இந்த மதுரை டிஎன் சேஷகோபாலன் சார், டிவி சேகர், அது மாதிரி எல்லாரும் சொல்லி பேர் சொல்லிகிட்டே போகலாம். லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கும். நீங்கள் ஃபீல்டில் என்னெல்லாம் ஆர்டிஸ்ட் பார்க்குறவங்களோ எல்லாருக்குமே அக்ரெடிட்டேஷன் த்ரூ ஆல் இண்டியா ரேடியோ தான். ஆல் இண்டியா ரேடியோவில் கிரேட் சிஸ்டம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுருக்கோம். ஒவ்வொரு அவங்களுடைய ஸ்டாண்டர்டு தகுந்தபடி பி கிரேட், பி ஹை, ஏ கிரேட், டாப் கிரேட், அந்த மாதிரி நேஷ்னல் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி அந்த கிரேடு வச்சு இந்த மாதிரி இங்கே நிகழ்ச்சிகள் கொடுப்பாங்க. அந்த இதில் அதுக்குள்ள டைம் ½ an hourலேருந்து 1 hourலேருந்து நேஷ்னல் ப்ரோக்ராம் 90 minutes, இந்த மாதிரி அது எல்லாமே கிளாசிக்கல் லைவ். முக்கியமாக அது சொல்லணும், லைவாக ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டுடியோவில் தான் பண்ணுவாங்க. காத்தால 8:45 9 மணி வரைக்கும், 10 மணி வரைக்கும். இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து கொலம்போ பிளான் மூலியமாக 2 மைக் வந்து ஏஆர் சென்னைக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மைக் எங்கே இருக்கு? உங்க முன்னாடியே இருக்கு பாருங்க. இந்த 2 மைக் தான். 2 மைக்கு பாருங்க. ஓகே. இவ்வளோ வருஷமா அதை ரீஃபர்பிஷ் பண்ணது இது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்கைவல் வேல்யூஸோட. இந்த ஸ்டுடியோ பைஃபோக்கல் அப்படிம்பா. இதில் இங்கேயே நீங்கள் இங்கே உட்காந்து பாடுனா இந்த பக்கம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் கூட அதுக்கு செப்பரேட் மைக்கு தேவையில்லை. இதுலயே நம்ம பொசிஷனிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா பேலன்ஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. எவ்வளோ இயர்ஸா சார் இது இங்கே இருக்கும்? இது இதை பாருங்க, நீங்கள் இது ஆல் இண்டியா ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்குது இந்த இது. சார் அதே மாதிரி இந்த ரூமுக்குள்ள நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம். மிருதங்கம் ஒரு உள்ளேயும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்காக காமிக்க முடியுமா? தாராளமாக வந்து பார்க்கலாம். இது வீணை, கட்டம், டம்பூரா இருக்கு. இன்னொரு பின்னாடி இன்னொரு ரூம் இருக்கு, அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாமே வந்து இங்க ஒரு 50 years or 15 years ப்ரிசர்வ் பண்ணி ஆரம்பிச்சதுலேருந்து இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஓகே. இந்த காலத்து ஓல்டு மாஸ்டர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணினா எல்லாருமே யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இல்லை. ஓகே. ஸ்டில் வி ஆர் யூசிங். And with pure maintenance and so on, that's very important. ஸோ அவர் சொன்ன மாதிரி இது செகண்ட் ஹால் இல்லையா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்க இடம். தம்பூரா இருக்கு, அதே மாதிரி ஹார்மோனியா, நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ எப்படி ஒரு இசை ரெக்கார்டிங் ஸ்டுடியோ பார்த்தோமோ அதே மாதிரி ட்ராமா ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே போக போகிறோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ஃபீல்டு கூட இவங்க விட மாட்டாங்க. எல்லா ஃபீல்ட்லையும் இவங்க வந்து இன்புட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அது வளர்ச்சிக்கு உதவுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக இருந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ட்ராமா ஸ்டுடியோ. அண்ட் அகெயின் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விடணும், நாங்கள் விட்டுட்டோம் சமத்தா. அதாவது சினிமா வந்து அந்த காலத்தில்
ரொம்ப பிராபல்யமாக இல்லாத நேரத்தில் வானொலி நாடகங்கள் அதுதான் வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ஆல் இண்டியா ரேடியோ ஒப்பனை மனிதர்கள் நாடகம் எழுதியவர் வசந்தா நாராயணன். நடிப்பு அறந்தாங்கி சங்கர், கே ஸ்ரீனிவாசமூர்த்தி, டி பிரமீளா, கே வி ஜெயலதா, தர்மநல்லூர் ஆர் சிவகுமார், ஹெச் பரமேஸ்வரி, ஆர் விஸ்வநாதன், டி கே இந்திரா, எஸ் அனுராதா ஆகியோர். அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். ஒப்பனை மனிதர்கள் நாடகம். நிறைய வந்து காப்பு கட்டி சத்திரம், துபாஷ் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சீரியல் நிறைய டிவி சீரியல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தொடர் நாடகங்கள் நிறைய வானொலியில வந்து ஒளிபரப்பாகி இருக்கு. அதுல வந்து மனோரமா, சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், முன்னணியில இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே வந்து வானொலி நாடகங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றவங்க தான். அந்த வானொலி நாடகங்கள் தயாரிக்கிறதுல எங்களோட ரேடியோவோட ஆளுமை அப்படின்னு TN சுகி சுப்பிரமணியம் அவரை சொல்லலாம். இன்னைக்கு சுகி சிவம்னு இருக்காரு இல்லையா, அவரோட அப்பா அவர் தான் வந்து நிறைய வானொலி நாடகங்களை தயாரிச்சு நமக்கு அளிச்சிருக்காரு. அப்புறம் இதே ஸ்டுடியோவில் வந்து வாத்திய பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் டீம் ஒன்று இருக்கு. ஸோ அதை கம்போஸ் பண்ணி ஃபுல்லும் இதில் தான் கிட்டத்தட்ட 40 பேர் உட்காந்துட்டு வாசிப்பாங்க. அவ்வளவு வாத்தியங்கள், வயலின் ஆகட்டும், வீணை, மிருதங்கம், கட்டம், புல்லாங்குழல், தம்புரா எல்லாம் வச்சுட்டு கிட்டத்தட்ட 40 இசை வல்லுநர்கள் இந்த இதில் உட்காந்துன்னு அதுக்குன்னு ஸ்பெஷலாக கம்போஸ் பண்ணி வாசிப்பாங்க. ஸோ இங்கே 3 ரூம்ஸ் இருக்குல்ல மேம், ஸோ இது என்னென்ன ரூம்ஸ் இது ஆக்சுவலி? இல்லை, இதெல்லாம் வந்து எங்களோட ஒன்று வந்து கண்ட்ரோல் ரூம் தான். ஓகே, கண்ட்ரோல் ரூம். ஆமாம், எல்லாம் இன்ஜினியரிங் கண்ட்ரோல் ரூம். இது வந்து விவித் பாரதியோட ஸ்டூடியோவாக இருந்தது, அது இதோட கண்ட்ரோல் ரூம். ஓகே, ரெக்கார்டிங் கண்ட்ரோல் தான். ஓகே, ஸோ இதோட கண்ட்ரோல் ரூம் அங்கே தான் இருக்கு. ஓகே. ஆல் இண்டியா ரேடியோ சென்னை ஸ்டேஷன் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். கொடுக்கக்கூடிய செய்திகள் அவ்வளோ ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும் அண்ட் ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நியூஸை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி we are going to talk to the news editor. He's Mr. கார்த்திக். ஸோ அவரை தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் போய் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க போகிறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ எப்படி போயிட்டு இருக்கு வர்க்லாம்? எப்பயும் போல போயிட்டு இருக்கு, பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ சென்னை ஸ்டேஷன் பொறுத்த அளவுக்கு ஒரு நியூஸ் வருது அப்படின்னா உடனே போடணுங்கிறத தாண்டி கரெக்டா ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஷியோரா இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் எப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க, அந்த ப்ரொசீஜர் எங்களுக்காக சொல்ல முடியுமா? நீங்கள் கேட்ட மாதிரி எங்கள் செய்தியை பொறுத்தவரை நண்பகத்தன்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ எங்களை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கரஸ்பாண்டன்ஸ் இருக்காங்க, அவங்க கொடுக்குறாங்க. ப்ளஸ் எங்களுக்கு ஏஜென்சி இருக்குது. இந்த மாதிரி எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் கொடுக்குற வந்து ஒரு நியூஸ் பூல் வச்சுருக்கோம். ஓகே, இதில் வர செய்தியும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம நியூஸ் கொடுக்குறோம். ஓகே. ஸோ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார்? இப்போ ஒரு செய்தி வந்து மக்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸோ இல்லை டீமோ எவ்வளோ பேர் இருப்பாங்க? எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரு கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க எங்களுக்கு. ஒரு அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம பார்த்துட்டிங்கன்னா நியூஸ் ரூமில் இங்கே ஒரு டிடிபி ஆப்ரேட்டர் இருக்காங்க, அங்கே ஒரு நியூஸ் ரீடர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஷிஃப்ட்டில் வந்து ஒரு 3 பேர் இருக்கும். இதே மாதிரி ஆகாஷ்வாணி செய்திகள் ஒன்று போகுது, அதுக்கு ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு 3 பேர் இருப்போம். ஸோ எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி கொடுக்கறது தான் மெயின் எங்களுக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நார்மலாக ஒரு விஷயம் சொல்கிறோம், இப்போ நார்மல் ஹேப்பனிங், இப்போ டே டு டே ரொட்டீனில் வர செய்திகளை சொல்கிறது வேறு, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு செய்தி சொல்கிறது வேறு. ஸோ இந்த 2 டைமையும் நம்ம பார்க்கும்போது டீம்ஸ் ஏதாவது மாறுமா, இல்லை வாட் வில் பி த டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ்? இல்லை, சேம் டீம் தான். டீம் எங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 6:30லேருந்து 6:40 ஒரு 10 நிமிஷம் நியூஸு, 6:39 கூட போய் நான் சேர்க்கலாம் ஒரு நியூஸை. ஓகே. ஸோ அதுதான் எங்களுக்குள்ள. மித்த இடத்துல எல்லாம் வந்து அதை சேர்க்க முடியாது. நாங்கள் இதில் வந்து 6:39 கூட போய் சேர்த்துருவோம். கடைசி நேரத்தில் கூட அவங்க லைவ்லேயே போய் கொடுத்துருவோம். ஏன்னா லைவ் தான் போயிட்டுருக்கு, ரெக்கார்டெல்லாம் கிடையாது. அந்த 10 நிமிஷம் அவங்க படிக்கிறப்பே போய் சேர்த்துருவோம். ஸோ மற்ற நிறுவனங்களில் ஒரு நியூஸ் சொல்கிறதுக்கும் அரசு நிறுவனமாக இது இருக்குது அப்படிங்கும்போது இதில் நியூஸ் சொல்கிறதுக்கும்